சாயிராம். என் அன்பு பிரியமே, சந்தேகமே உனக்கு வேண்டாம். சர்வ நிச்சயமாக இந்த உதயம் உனக்கான உதயமே. ஆம் குழந்தையே, உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன். உனக்கான நன்மையை நிச்சயமாக நான் நடத்தி வைக்கிறேன். இனி உன் இல்லமும் உள்ளமும் சந்தோஷத்தில் களை கட்டப் போகிறது. நம்பிக்கையாக கேள். இனி எல்லாமே உனக்கு வசமாகும். சந்தேகமே வேண்டாம் என் கண்மணியே. இனி உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் சந்தோஷம் சர்வ நிச்சயமாக குடிக்கொண்டிருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டிற்கு வந்து நிச்சயமாக வாசம் புரியத்தான். சந்தோஷ மலையோடு சேர்ந்து செல்வ மலையும் உன் வீட்டில் நிச்சயமாக புளியத்தான் போகிறது. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால்
உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிக பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிக பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நிகழப்போகிறது உன் வாழ்வில். நிச்சயமாக நிகழப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சி தருணங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும் பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது.
இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளைப் பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்து கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அதற்கான வாய்ப்பும் உன் கண்களுக்கு தெரியும்.
இந்த சூட்சமம் உனக்கு புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், நிகழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன், இருப்பேன் என்பதை மறந்தும் கூட மறந்துவிடாதே. இவ்வளவு அற்புதமான கிடைத்த உன் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி சாயப்பா. என்னை முன்னேற்ற வழியில், முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதற்கு நன்றி சாயப்பா என்று எப்பொழுதும் நன்றி செய்து கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான திருப்பு முனையாக அது அமையும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு வருகிற பிரச்சனையை தைரியமாகவும் திடத்தோடும் போராட கற்றுக்கொள். அதை ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே மறந்துவிடு. முடிந்ததை எண்ணி வருந்தி கொண்டே இருக்காதே. வருவதை எண்ணி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு தான் தவிர வேறு யாருக்கும் அதை செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் குழந்தையே. பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்தே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். நீ என்மேல் முழுமையாக வைத்திருக்கும் பாசத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இதுதான் குழந்தையே. நோய் நொடியில்லாத வாழ்வும், மன நிம்மதியான வாழ்வும், சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. நீ இதுவரை உன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும், நீ பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் குழந்தையே. மனவேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், நீ வேதனைப்பட்டாலே போதும், உன் மனம் கலங்கினாலே போதும், உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலே போதும், என் மனம் எப்படி வலிக்கிறது என்பதை என்னால் உணர்த்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையுமே நீ சரியாக கடந்து வந்ததா நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இனி புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் மாற்றத்தையும் உன் ஏற்றத்தையும் பார்த்து அனைவரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா செல்வங்களும் பெற்று வசதி வாய்ப்போடு உன் வாழ்க்கையில் நீ திகழப் போகிறாய். நீ எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நிகழ்ந்தது. இனி நடக்கப் போவது அனைத்தும் இன்பமாகவும் சுபமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அனைத்திலும் உன்னை சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன் மனதிற்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை, உன்னுடைய வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கையில் உன் மனதில் ஏன் ஏகப்பட்ட கவலைகள் சூழ்ந்திருக்கிறது? உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகிறது குழந்தையே.
இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கவலை கொள்ளாதே, உன் அருகில் நான் இருக்கிறேனே. என்னை நம்புவாயா இல்லையா? நிச்சயமாக நான் உன் வாழ்வில் ஒளி ஏற்றத்தான் போகிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையே இல்லை குழந்தையே. நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும் எனக்கு. ஆடம்பர பூஜைகள் எனக்கு தேவையே இல்லை. நீ என்னை சாயி என்று ஒருமுறை அன்போடு அழைத்தாலே போதும், அடுத்த கணமே நான் உன் வந்து நிற்பேன். இது புரிகிறதா குழந்தையே உனக்கு? நான் உன் அப்பா, உன் அம்மா, அனைத்துமாக நான் உன் அருகிலிருந்து உனக்கு வேண்டியதை அன்போடு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே பிறந்தது உன் வாழ்வு, உன் வாழ்க்கை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் தீர்க்கமாக நின்று போராடு. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் உன் முன்னே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் மனதில் பயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே.